ஓகே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் வீக்லி டெஸ்ட் 3 யோட ஆன்சர்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். அதோட டிஸ்கஷன் பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து, எஸ்ங்கிறது ஒரு ஆர்க் செட், ஒரு ஆர்க்கோட இமேஜ் செட். சரிங்களா? ஒரு ஆர்க்கோட இமேஜ் செட். அதாவது என்னன்னா, ஒரு ஆர்க்க வந்து நான் க்ளோஸ் இன்டர்வல் ஏ, பில டிஃபைன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கோடொமைன் வந்து நான் ஆர்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்க்னால என்னது? அது ஒரு கன்டினியூஸ் ஃபங்க்ஷன். அப்ப இந்த கொஸ்டின்ல என்ன சொல்ல வரேன்னா, இந்த கண்டிஷன் ஃபங்க்ஷன்ல இதோட ரேஞ்ச் செட், அதாவது காமாவா ஏ கமா பி, இததான் எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இமேஜ். சரிங்களா? இந்த செட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பிங்கிறது ஓப்பனு, சாரி க்ளோஸ்டு அண்ட் கனெக்டடு, காம்பாக்ட், இந்த மூணுமே இருக்கும். அப்ப கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் கனெக்டட் செட் இஸ் கனெக்டட், கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் காம்பாக்ட் செட் இஸ் காம்பாக்ட்னு தெரியும். அதனால இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா சி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், பேராமெட்ரிக் சேஞ்ச். பேராமெட்ரிக் சேஞ்ச் என்ன சொல்லுவோம்? ஒரு கர்வ் காமான் இருக்கு, அதை வந்து இசட் ஆஃப் டி நம்ம பொதுவா எழுதுவோம். அதுக்கு மேல இசட் ஆஃப் இந்த டீயவே ஒரு பை ஆஃப் டவுன்னு எழுதுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் பேராமெட்ரிக் சேஞ்ச். சரிங்களா? டீன்ற பேராமீட்டர்ல இருந்து பைன்ற பேராமீட்டருக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த பேராமெட்ரிக் சேஞ்ச் வந்து எப்ப ரிவர்சபிளா இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன் அப்படின்னா, பை ஆஃப் டவு என்ன பார்க்கணும் அப்படின்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து எங்க இருக்கு அப்படின்னா அல்போஸ் புக்ல பேஜ் நம்பர் 67ல இருக்கு. செகண்ட் கொஸ்டின் எங்க இருக்குன்னா அல்போஸ் புக்ல பேஜ் நம்பர் 68. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், ஜோர்டான் ஆர்க். ஜோர்டான் ஆர்க்னா வேற ஒன்றும் இல்லை, சிம்பிள் கர்வுக்கு பேர் தான் என்னன்னா ஜோர்டான் ஆர்க். சரிங்களா? சிம்பிள் கர்வுக்கு பேர் தான் என்னன்னா ஜோர்டான் ஆர்க். சிம்பிள் க்ளோஸ்டு கர்வா இருந்தா அது பேர் ஜோர்டான் கர்வு. சரிங்களா? ரைட். இப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஏ. ஏன்னா சிம்பிள்ங்கிறது என்னன்னா 1 என்ன படிச்சிருக்கோம்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்யா இருந்தா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு படிச்சிருக்கோமா? ஸோ அது மாதிரி தான் இசட் ஆஃப் டி ஒன் ஈக்குவல் இசட் ஆஃப் டியா இருந்தா ஒன்லி இஃப் டி ஒன் ஈக்குவல் டு டி டூ. சரிங்களா? அடுத்தது, a complex valued function defined on a open set said to be analytic in if. அப்ப இது என்ன கேக்குறாங்க அப்படின்னா அனாலிட்டிக்கோட டெஃபினிஷன் கேக்குறாங்க. அதாவது இட் ஹாஸ் அ டெரிவேட்டிவ் அட் சம் பாயிண்ட். ஏதாவது ஒரு பாயிண்ட்ல மட்டும் டெரிவேட்டிவ் இருந்தா போதுமா, இல்ல எல்லா பாயிண்ட்லயும் டெரிவேட்டிவ் இருக்கணுமா, இல்ல டெரிவேட்டிவ் இருக்கக்கூடாது? டெரிவேட்டிவ் இருக்கணும், உள்ள இருக்க எல்லா பாயிண்ட்லயும் இருக்கணும். ஸோ அப்ப வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து ஃபோர்த் கொஸ்டினுக்கு பி. தேர்ட் கொஸ்டின் வந்து அல்போஸ் புக்ல எந்த பேஜ்ல இருக்கு அப்படின்னா 68ல இருக்கு. இது வந்து பேஜ் நம்பர் 68ல இருக்கு. இந்த கொஸ்டின் எந்த பேஜ்ல இருக்குன்னா பேஜ் நம்பர் 69ல இருக்கு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, a function analytic on a arbitrary point set if it is the restriction to a of a function which is analytic in. இதை நம்ம கிளாஸ் நடக்கும்போது இந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணேன். என்னன்னா ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் ஒரு ஆர்பிட்டரி பாயிண்ட்ல இருக்கு. இப்போ எஃப்ங்கிறது ஏன்ற பாயிண்ட்ல வந்து அனாலிட்டிக்கா இருக்கு அப்படின்னா நம்ம இப்போ இது ரெஸ்ட்ரிக்ஷன் டு எ ஃபங்க்ஷன் ஏ, இப்போ இது வந்து A2 அப்படின்னு டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் எப்ப அனாலிட்டிக்கா இருக்கும் அப்படின்னா எப்பயுமே ஒரு ஃபங்க்ஷன் எங்கெல்லாம் அனாலிட்டிக்கா இருக்கும் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கிற பாயிண்ட் வந்து ஓப்பன் செட்டா இருக்கும். அப்ப இந்த ஏ எதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னா ஒரு ஓப்பன் செட்டுக்குள்ள இருக்கணும். அதை எப்போ என்ன மீன் பண்றோம்? அப்போ ஓப்பன் செட் கண்டெய்னிங் ஏ. சரிங்களா? ஓப்பன் செட் கண்டெய்னிங் ஏ அது எங்க இருக்கு? இங்க இருக்கு, இங்க இருக்கு. அது வந்து எவ்ரி ஓப்பன் செட் கண்டெய்னிங் ஏவா இருக்கணுமா? இந்த டொமைன் வந்து எவ்ரி ஓப்பன் செட் இருக்கணுமா, இல்ல ஏதோ ஒரு ஓப்பன் செட் இருந்தா போதுமா, ஏதோ ஒரு செட் இருந்தா போதுமா அப்படின்னு கேட்டா ஏதோ ஒரு செட் இருந்தா போதும். அதனால இது ஆன்சர் வந்து சம் ஓப்பன் செட் கண்டெய்னிங் ஏ. இது அல்போஸ் புக்ல எங்க இருக்கு அப்படின்னா பேஜ் நம்பர் 69ல இருக்கு. அடுத்த கொஸ்டின், பிரின்சிபல் பிரான்ச் ஆஃப் லாகர்தம். இதாட்டே சொன்னதுதான். லாகோ வந்து எங்க வந்து அனாலிட்டிக்கா இருக்காது அப்படின்னா நெகட்டிவ் ரியல் ஆக்சிஸ். இது வந்து கிளாஸ்ல ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது புக்ல அப்படியே இருக்கு. சரிங்களா? அப்ப 6வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி. இது எங்க இருக்குன்னா அல்போஸ் புக்ல பேஜ் நம்பர் 70. அல்போஸ் புக்ல பேஜ் நம்பர் 70. இதுல லெஸ் தென் பைன்னு வரணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் இன் ஒமேகா டேஷ் இஃப் இட் இஸ் ரெடியூஸ் டு கான்ஸ்டன்ட். அப்ப ஒரு ஃபங்க்ஷன் வந்து டீஜெனரேட்டா இருந்துச்சுன்னா ரெடியூஸ் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி புக்ல கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் புக்ல வந்து எந்த பேஜ் பண்ணா அல்போஸ்ல பேஜ் நம்பர் 71. அடுத்த கொஸ்டின், the angle between the directed tangent gamma at z naught and to gamma dash at w naught. அதாவது நம்ம முன்னாடி படிச்சிருப்போம்ல z பிளேன்ல, அதாவது கன்ஃபார்மல் மேப்பிங்க்கு z பிளேன் w பிளேன் ரெண்டு படிப்போம். சரிங்களா? இங்க ஒரு கர்வ் இருக்கும். அது அந்த கர்வு வந்து திரும்ப வேற ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட்னு அப்ளை பண்ணும்போது இங்க வேற இடமா மாறும். அந்த கர்வ் வேற மாதிரி மாறும். இங்க இந்த பாயிண்ட் இசட் நாட்டு, இங்க அந்த பாயிண்ட் வந்து என்ன சொல்றாங்க? டபிள்யூ நாட். இப்போ என்ன சொல்றாங்கன்னா இதோட டைரக்ஷன். சரிங்களா? இதோட ஆங்கிள்
அதே மாதிரி இதோட டைரக்ஷன் ட்ரையாங்கிள். இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்? ஆர்குமெண்ட் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் இசட் நாட்டா இருக்கும். சரிங்களா? இதுவும் அல்போஸ் புக்ல தான் இருக்கு. பேஜ் நம்பர் 73. இது அல்போஸ் புக் பேஜ் நம்பர் 73. அடுத்த கொஸ்டின். A mapping by conjugate of an analytic function with non-vanishing derivative is said to be. இது வேற ஒண்ணும் இல்ல. f of z equal to z bar தான் சொல்றாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். f of z equal to z bar is வந்து இன்டைரக்ட்லி கன்ஃபார்மல் அப்படின்னு படிச்சிருப்போம், அல்லது ஐசோகோனல் அப்படின்னு சொல்லுவோம். இது எங்க இருக்குன்னா பேஜ் நம்பர் 74ல இருக்கு. இது எங்க இருக்கு அப்படின்னா பேஜ் நம்பர் 74, அல்போஸ்ல பேஜ் நம்பர் 74ல இருக்கு. சரிங்களா? அடுத்தது, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்போ வந்து நீங்க ஹோமோதெட்டிக் அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னா, சரியா, இதுவும் ஹல்போஸ் புக்ல இருக்கு, பேஜ் நம்பர் 77, ஆப்ஷன் வந்து டி. எப்பனா அந்த கேயோட வேல்யூ வந்து ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0 இருக்கும். சரிங்களா? இது வந்து அல்போஸ் புக்ல பேஜ் நம்பர் 77ல இருக்கு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். The set of all linear transformation with one dimensional projective over the complex numbers அப்படிங்கிறது வந்து என்னன்னா இட்ஸ் குரூப்பா இருக்கும். இது வந்து ஒரு குரூப்பா இருக்கும். என்னன்னா ப்ரொஜெக்டிவ் குரூப்னு ஒன்று இருக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல. அதை வந்து லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படி கன்சிடர் பண்ணும்போது அந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர் தான் எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சா அது ஒரு குரூப் ஆஃப் ஃபார்ம் ஆகும் அப்படின்றாங்க. இது அல்போஸ் புக்ல எங்க இருக்குன்னா பேஜ் நம்பர் 77ல இருக்கு. அடுத்த கொஸ்டின், கிராஸ் ரேஷியோ. கிராஸ் ரேஷியோனே நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். கிராஸ் ரேஷியோ என்னது? இந்த 3 வச்சு நம்ம ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு இந்த Z1ஓட இமேஜ் என்னவோ அதோட வேல்யூ தான் கிராஸ் ரேஷியோ. சரிங்களா? அப்ப இந்த 3 வச்சு கிரியேட் பண்ணக்கூடிய, இதுல வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு. என்னன்னா 2 வரணும், இங்க 3 வரணும், இங்க 4 வரணும். சரிங்களா? இன் 2 இந்த 2 எங்க மார்க் பண்ணணும், 3 எங்க மார்க் பண்ணணும், 4 எங்க மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது கேக்கு. அது என்ன அப்படின்னா வந்து ஆப்ஷன் ஏ. அதாவது Z2 வந்து 1க்கு மேப் ஆகணும், Z3 வந்து 0க்கு மேப் ஆகணும், Z4 வந்து இன்ஃபினிட்டிக்கு மேப் ஆகணும். இதுவும் அல்போஸ் புக்ல இருக்கு. அல்போஸ் புக்ல பேஜ் நம்பர் என்ன அப்படின்னா வந்து 12th கொஸ்டின், பேஜ் நம்பர் 78. சரிங்களா? இது வந்து பேஜ் நம்பர் 78. அடுத்து கிராஸ் ரேஷியோட வேல்யூ வந்து ரியலா இருக்கணும்னா இப்போ உங்களுக்கு இந்த 4 பாயிண்ட்ஸ் லைஸ் ஆன சர்க்கிள் ஆர் ஸ்ட்ரைட் லைன். சர்க்கிளா இருக்கணும் அல்லது ஸ்ட்ரைட் லைனா இருக்கணும். இதுவும் அல்போஸ்ல இருந்து எடுத்தது தான். பேஜ் நம்பர் 79. இது வந்து அல்போஸ் பேஜ் நம்பர் 79. அடுத்து 14th கொஸ்டின். The product of Z star, Z starன்றது வேற ஒன்றும் இல்லை, சிமெட்ரிக் பாயிண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு Z. சரிங்களா? The product of Z and Z star of the distance to the center is R square. இதோட ரெண்டு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து என்ன? இதோட ப்ராடக்ட் என்ன அப்படின்னா அது ரெண்டு இடையில இருக்க டிஸ்டன்ஸ்ன்றாங்க, R ஸ்கொயர். இதுவும் அல்போஸ் புக்ல இருந்து எடுத்தது தான். பேஜ் நம்பர் 81, அல்போஸ்ல பேஜ் நம்பர் 81. சரிங்களா? அடுத்தது மாடுலஸ். நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், மாடுலஸ்னு வந்தாலே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வரணும். அப்ப இது கரெக்ட், மீதி எல்லாமே தப்பு ஆட்டோமேட்டிக்கா. அப்ப லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வரணும், இந்த மாடுலஸ் வந்து உள்ள போகணும். அப்ப இதுவும் அல்போஸ் புக்ல இருந்து எடுத்தது தான். இது வந்து பேஜ் நம்பர் 102. அடுத்து இந்த கொஸ்டின் என்னது? இங்க பார் இருக்கு, இங்க பார் இல்லை. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இதுல இருந்து இதை வந்து பாரை வெளியே எடுத்தா என்ன ஆகும் அப்படி யோசிங்க. அப்ப பாரை வெளியே எடுத்தா என்ன ஆகும்? இங்க இருக்க பாருக்கு பார் அது தேவையில்லை. அப்ப இங்க பார் போடணும், இங்க பார் போடணும். இப்ப இதுவும் ஈக்குவலான்னு பாருங்க. இதை திரும்ப செய்ய, உள்ள பாரை கொண்டு போங்க, என்ன ஆகும்? அப்ப எஃப் பார் பார் டிஇசட் பார்னு வருமா? அப்ப எஃப் பார் பார்னா என்னது? எஃப். ஸோ டிஇசட் பார் கரெக்டா அங்க இருக்க கிடைச்சிருச்சா? அப்ப இந்த ஆன்சர் எங்க இருக்குன்னு பாருங்க. இப்படிதான் இதை பண்ணணும் நம்ம. இதோட ஆன்சர் எங்க இருக்கு? ஆப்ஷன் பில இருக்கு. சரிங்களா? அப்ப இது அல்போஸ் புக்ல எத்தனை பேஜ் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 16 வந்து 103, பேஜ் நம்பர் 103. அடுத்து கொஸ்டின் நம்பர் 17 பாருங்க. An arc is rectifiable if and only if both real and imaginary parts are of bounded variation. அந்த ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் எப்படி இருக்கணும்னா பவுண்டட் வேரியேஷனா இருக்கணும். இது வந்து எந்த பேஜ்ல இருந்து எடுத்தது அப்படின்னா பேஜ் நம்பர் 17th கொஸ்டின் வந்து 105, பேஜ் நம்பர் 105ல இருந்து எடுத்தது. இதுவும் அல்போஸ் புக்ல அப்படியே இருக்கு. அடுத்தது, இது வந்து நான் நடத்தும் போதே சொன்னேன், மொத்தம் 4 பாயிண்ட் இருக்கு, 4 தெளிவா பார்த்துக்கோங்க. அதுல ஒண்ணுக்கு மட்டும் என்ன வரணும் அப்படின்னா எஃப் இஸ் கண்டினியூஸ் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? அது என்ன அப்படின்னா 4வது ஆப்ஷன். நம்ம கேட்டிருக்கிறது வந்து என்ன அப்படின்னா விச் ஒன் இஸ் ஃபால்ஸ்னு கேட்டிருக்கோம். ஏன் இது ஃபால்ஸ் ஆகுது அப்படின்னா இதுல எஃப் இஸ் கண்டினியூஸா இருக்கணும். இதுல எஃப் இஸ் கண்டினியூஸா இருக்கணும். நடத்தும் போதே நான் சொல்லியிருந்தேன். இதுவும் அல்போஸ் புக் தான், ஆனா நிறைய பேஜஸ்ல இருந்து சேர்ந்து வந்திருக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து இந்த கொஸ்டின் நம்ம ரெண்டா படிச்சிருக்கோம். எப்படின்னா இன்டெகிரல் மாடுலஸ் ஆஃப் Z1 ஈக்குவல் டு Z மைனஸ் A the whole power n and dz ஈக்குவல் டு இதோட வேல்யூ 2 0 if n is
நாட் ஈக்குவல் டு 1. 2πi இஃப் n ஈக்குவல் டு 1. இதுவும் நம்ம கிளாஸ்ல வந்து தெளிவா சொல்லியிருக்கோம். சரிங்களா? 2πi and n is equal to -1. ஆன்சருக்கு என்ன வரப்போகுதுன்னா 2πi. இது அல்போஸ் புக்ல இதோட பேஜ் நம்பர் என்ன அப்படின்னா வந்து கொஸ்டின் நம்பர் 19 வந்து 107. அல்போஸ் புக்ல பேஜ் நம்பர் 107. சரிங்களா? அடுத்த 20th கொஸ்டின் வந்து ஒரு சம். இதை நம்ம கிளாஸ்லயே நம்ம செஞ்சிருக்கோம். இது என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு இது வந்து பெராமீட்டர் கொண்டு போயிருக்கலாம். இசட் அதாவது முதல்ல இந்த எப்படி போகுதுன்னு பார்க்கணும். சரிங்களா? அதாவது அந்த கர்வ் எப்படி போகுதுன்னு பார்க்கணும். இங்க இருந்து ஜீரோல இருந்து சரிங்களா 1+i அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொல்லியிருக்கேன் இந்த பாயிண்ட் 0,0 எடுத்துக்கணும், இந்த பாயிண்ட் 1,1 எடுத்துக்கணும். அப்ப இது ரெண்டையும் வச்சு கனெக்ட் பண்ற ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் பிடிக்கணும். இங்க வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை, y = x தான். அப்போ y = x அப்படின்னா நம்ம டி இது இசட்டுங்கிறது என்னது? x + i. அப்ப இசட்ல என்ன பண்ணிக்கலாம்? நீங்க எக்ஸா காமன் எடுத்துக்கலாம். அப்போ 1+i. சரிங்களா? அப்ப டி இசட்டுங்கிறது என்னது? dx + i dy. சரிங்களா? அப்ப இங்க dx-ம் dy-யும் சேம் தான். அப்ப இங்கேயும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா dx + i dx எடுத்துக்கலாம். அப்ப இதுல இருந்து என்ன பண்ணிக்கலாம்? நீங்க 1+i dx காமன் எடுத்துக்கலாம். இப்ப இந்த இன்டகரலை மாத்துவோம். அப்ப இந்த இன்டகரலை மாத்தணும் அப்படின்னா இந்த இன்டகரல் எப்படி மாத்தணும்? இன்டகரல் ஓவர் காமா x dxன்றது எப்படி மாறும்? இப்ப இதுல வந்து y = x எடுத்துக்கோமா? அப்ப x-ஓட ரேஞ்ச் தான். x-ஓட ரேஞ்ச் இங்க 0, இங்க x-ஓட ரேஞ்ச் 1. ஆக இன்டகரல் 0 to 1 x அப்படி வச்சுக்கலாம். dz பதிலா என்ன போடுறோம்? 1+i dx. இதை போட்டு இன்டகிரேட் பண்ணீங்கன்னா கிடைக்கிற ஆன்சர் தான் இதோட ஆன்சர். ஸோ கொஸ்டின் நம்பர் 20க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து ஆப்ஷன் ஏ. இதுவும் அல்போஸ் புக்ல தான் இருக்கு. அல்போஸ் புக்ல பேஜ் நம்பர் 108 எக்ஸசைஸ் ப்ராப்ளம். சரிங்களா?